எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பொன்னான நேரத்தை ஏன் கூட செலவு பண்ண வந்திருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்க செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃபரண்ட் சேனல். வழக்கம் போல இந்த வீடியோவையும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே குறையாம அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நிறைய அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை நான் என் மேலே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியான வீடியோவை என்னால் தர முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலில் பார்த்தாலுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னையில் மணலியிலேருந்து திருவள்ளூர் போகிற அந்த ரயில்வே ட்ராக்கில் ஒரு சரக்கு ரயில் கவுந்துருச்சு. இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகேவா? இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மணலியிலிருந்து திருவள்ளூர் போகிற அந்த ரயில்வே ட்ராக்கில் ஒரு சரக்கு ரயில் சரக்கு ரயில் அப்படின்னா அதுவும் சாதாரண சரக்கு ரயில் இல்லைங்க, ஒரு எரிபொருளை ஏற்றிட்டு வர சரக்கு ரயில் அந்த ரயில்வே ட்ராக்கில் போயிட்டுருக்கு. அதில் ஒரு பெட்டி மட்டும் தடம் பிறண்டுருது. அதாவது என்னென்னா, அந்த ட்ராக்கை விட்டு வெளியே போயிடுது. வெளியே போய் அந்த ஒரு பெட்டி சாய்ஞ்ச உடனே அடுத்தடுத்து ஒரு 2-3 பெட்டி சாயுது. உடனே அதுக்கப்புறம் ஃபயர் ஆயிடுது. ஃபயர் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரெயினவே நிப்பாட்டுறாங்க. ட்ரெயினை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா சென்னை பற்றி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. அந்த இதுலேயும் அவங்க ஓரளவுக்கு வந்துட்டாங்க. தீ அவ்வளோ பயங்கரமாக எரியுது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் லீக் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுதுங்க புகை, அந்த அளவுக்கு தீ லீக் ஆகுது. அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு ட்ரெயின் பெட்டி அப்படிங்கும்போது எவ்வளோ லென்த்தாக இருக்கும், எத்தனை பெட்டி இருக்கும், அத்தனை பெட்டியுமே எல்லாமே ஃபியூவல் இருக்கிற பெட்டி. 2 பெட்டி எரிஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ அடுத்தடுத்து ஒரு பெட்டி எரிய ஆரம்பிச்சதுன்னா அந்த இடமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து அந்த தீயெல்லாம் அணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே நான் இது வரைக்கும் கேள்வியே பட்டதில்லைங்க. எங்கேயுமே இந்த மாதிரி பொதுமக்கள் அந்த ரயில்வேல வேலை செய்கிற சின்ன அடிமட்ட ஆஃபீஸர்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ட்ராக்ல இறங்கி அந்த எரியிற பெட்டி இருக்குல்ல, அதுலேருந்து மீதி இருக்கிற பெட்டியை கழட்டிட்டு அந்த ரயில் பெட்டி வேற ஒரு இன்ஜின் வரணும், வந்தால் தான் இந்த பெட்டியை அந்த பக்கம் நகர்த்த முடியும். இன்ஜின் வர்றதுக்கு லேட் ஆகுது. இங்கே ஹீட்டு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல. அதனால் ஏன்னா ஃபயர் இன்ஜின் தண்ணி போட்டுகிட்டே இருந்தாலும் அங்கே தீ அணையிற மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பொதுமக்கள் இந்த ரயில்வேயில் இருக்கிற வேலை செய்கிறவங்க ஊழியர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த ரயில் பெட்டி ஒரு 2-3 ரயில் பெட்டியை தள்ளிட்டு போயிருக்காங்க. இது நான் எங்கேயுமே நானே பார்த்ததே இல்லை. சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெயினை தள்ளிட்டு போனாங்க அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரவாயில்ல, மக்கள் இந்த அளவுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படியே ட்ரெயினை 2 பெட்டியை எல்லாருமே சேர்ந்து தள்ளிட்டு போகிறாங்க. ஒரு தேரை இழுக்கிற மாதிரி அத்தனை பேர் சேர்ந்து தள்ளிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமேல் தான் அந்த தீயெல்லாம் அணைச்சிருக்காங்க. ஃபயர் இன்ஜின் அவங்களாம் ரொம்ப திணறி படாத பாடுங்க அந்த தீயை அணைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த தீயை அணைச்சிட்டாங்க.
இப்போ அந்த ஆக்சிடெண்ட் வந்து எதனால நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அது ஆக்சிடெண்ட் ஆகிருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் மக்கள்லாம் வசிச்சுட்டு இருந்திருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன இந்த குட்டை மாதிரிலாம் இருக்கும்ல, இந்த எரிவாயு வந்து அப்படியே கசிஞ்சு ஓடுறது அந்த குட்டையிலலாம் கலக்க ஆரம்பிக்குது. இன்னும் வந்து இவங்க அதை அப்புறப்படுத்த மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் அங்கே வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே ஏகப்பட்ட குடும்பம் இருக்குது, எல்லா வீட்லேயும் சிலிண்டரு எல்லாமே இருக்கும்ல, ஏதாவது பற்றி எரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும், நாங்கள்லாம் குழந்தை குட்டியை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கத்தி அழுகிற இதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களும் ரொம்ப பயந்துருக்காங்க. இவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வந்து இந்த ரயில்வேவை ஒரு ட்ரெயினே கவுந்திருக்கு அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. அந்த ஃபயர் இன்ஜின் வரணும், அவங்க தீயை அணைக்கணும், அதுக்கப்புறம் எல்லாமே மெட்டல், அந்த தீயோட ஹீட் எல்லாமே கொஞ்சம் குறையணும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய மிஷின்ஸு ஜேசிபி எல்லாமே வந்து அந்த ட்ரெயின் பெட்டியெல்லாம் எடுத்து நகர்த்தணும். அந்த ரயில்வே ட்ராக்கையே வந்து மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாமே அப்புறப்படுத்திட்டு, இது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இதிலிருந்து செங்கல்பட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும், பேசஞ்சர் ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின். பீச் ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் லோக்கல் ட்ரெயின் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து லோக்கல் ட்ரெயின் இருக்கும். திருவள்ளூர் வரைக்கும் லோக்கல் ட்ரெயின் இருக்குது. அப்போது இவங்க வேலைக்கு அங்கே வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் வந்து பாதி பேர் பஸ்ஸில் போவாங்க, பாதி பேர் ட்ரெயினில் வேலைக்கு போவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி இப்போது சென்னையிலேருந்து திருவள்ளூர் போகிறவங்க, இல்லை திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு வேலைக்கு வர்றவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து போக்குவரத்து தடைப்பட்டுருச்சு. ஏன்னா பஸ்ஸில் கொஞ்சம் பேர்னால தான் போக முடியும். ட்ரெயின் வந்து அடிக்கடி ட்ரெயின் இருக்கும், ட்ரெயினில் நிறைய பேர் வந்து பயணம் பண்ணலாம். அதனால் இப்போது இந்த ட்ராக்கில் தான் உருண்டுருக்கு, அங்கே தான் பற்றி எரிஞ்சிட்ருக்கு, வேறு அந்த பக்கம் போக்குவரத்துக்கு ட்ரெயினே போக முடியல. அதனால் திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கும் நிறையா வந்து ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க. மக்கள்லாம் வந்து திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு வேலைக்கு வரவங்களா இருக்கட்டும், இல்லை சென்னையிலேருந்து திருவள்ளூருக்கு வேலைக்கு வரவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கங்க. இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பஸ்ஸில் போகிறதுக்காக வெளியே வந்துட்டாங்க. அப்போ பஸ்ஸு ரொம்ப கூட்டமாகி அங்கே நெரிசல் அதிகமாகி பாருங்கள், எங்கேயோ வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகுது, அது எந்த அளவுக்கு வேறு எங்கேயோ வந்து ஒரு இம்பேக்டை கொடுக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி இப்போ பஸ்ஸு அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரூட்டில் ஓடுற பஸ்ஸுகளுக்கு வந்து பஸ்ஸை அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிட்டு வருது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு 6 கிலோமீட்டர் அந்த ட்ரெயின் வந்து அப்செட் ஆச்சுல்ல, அந்த ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே வர்ற ட்ரெயின் எல்லாமே வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது, அந்த அளவுக்கு ஸ்லோவாக வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்களாமா. இப்போது இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஒரு 2 நாள் நடந்துச்சு. அந்த 2 நாளில் வந்து அந்த ரயில்வே அதிகாரின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீடியாவில் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன அப்படின்னா, வெயில் ரொம்ப அதிகமாகும்போது அந்த மெட்டல்லாம் உங்களுக்கே நீங்கள் தெரியும், ரொம்ப வெயில் அதிகமாச்சு அப்படின்னா மெட்டல் வந்து இலகும். ஓகேங்களா? அதுவே கூலிங் டைமில் ரொம்ப ஹார்டாகி இருக்கும். இது வந்து அந்த சென்னையில் அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களாமா. அதனால சப்போஸ் அந்த தண்டவாளம் வந்து இலகினால லைட்டாக விரிஞ்சிருக்கலாம், அதனால தான் வந்து அந்த ட்ரெயின் வந்து தடம் புரண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தனிப்பட்ட கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னது மாதிரி அந்த வெயில் அதிகமாகும்போது இலகுமா இலகாதா, இதனால தான் அந்த ட்ரெயின் கவுந்ததுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீங்கள் கூட அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
இப்போ எல்லாமே வந்து நார்மல் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் மேலே வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடிஞ்சால் தான் நமக்கு வந்து தெரியும். இந்த சம்பவத்தை வந்து நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணலாமா, இல்லை வேறு டாபிக் எதுவும் மாற்றி பேசலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் செந்தில். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாடில் சேருங்க.